மத்திய அமைச்சரவை விரைவில் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது. கூடுதல் பொறுப்புகளை வகிக்கும் அமைச்சர்களிடம் இருந்து இலாகாக்கள் பறிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஜப்பான் மற்றும் தாய்லாந்து சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு விமானத்தில் திரும்பும் போது மத்திய அமைச்சரவையின் காலியிடங்களை நிரப்புவது குறித்து ஆலோசித்து வருவதாக பிரதமர் கூறியிருந்தார். அதன்படி ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஜூன் 12ஆம் தேதிக்குள் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்படும் என்று டெல்லி வட்டாரங்கள் கூறுகின்றன. லோக்சபா தேர்தலுக்கு ஓராண்டு கூட இல்லாத நிலையில் இந்த அமைச்சரவை மாற்றமே கடைசியானதாக இருக்கும். சர்ச்சைகளில் சிக்கி பதவியிழந்த பவன்குமார் பன்சால், அஸ்வினி குமார் ஆகியோரது ரயில்வே மற்றும் சட்ட அமைச்சர் பதவிகள் முறையே சிபி ஜோஷி, கபில் சிபல் ஆகியோருக்கு கூடுதலாக தரப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்தில் மத்திய அரசிலிருந்து திமுக விலகியதால் ராஜினாமா செய்த 5 அமைச்சர்கள் மற்றும் கடந்த ஆண்டு செப்டம்பரில் பதவி விலகிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 6 அமைச்சர்கள் வகித்து வந்த பொறுப்புகளுக்கும் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. ஆகவே அடுத்த சில நாட்களில் நடக்கவிருக்கும் அமைச்சரவை மாற்றம் அமைச்சரவை விரிவாக்கமாகவே இருக்கும். கூடுதல் பொறுப்பு வகித்து வரும் அமைச்சர்களிடம் இருக்கும் இலாகாக்களுக்கு புதிய அமைச்சர்களை பிரதமர் மன்மோகன் சிங் நியமிப்பார் என்று தெரிகிறது. ஆட்சியில் மட்டுமின்றி கட்சியிலும் மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டில் நடக்கவுள்ள பல மாநில சட்டசபை தேர்தல் மற்றும் லோக்சபா தேர்தல் பணியில் ஈடுபடுத்துவதற்காக சில மத்திய அமைச்சர்களை கட்சி பணிக்கு அனுப்ப சோனியா முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது.